அனைவருக்கும் வணக்கம். ஸோ கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் ஃபார் 7th நவம்பர். ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலில் கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ், ட்ரேடிங்கை அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி பண்ணுறது, அதை ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது வித் தி ஹெல்ப் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக கைட் பண்ணிகிட்டே இருக்கோம். சேம் வே இன்றைக்கும் நம்ம கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவோம். ப்ரீவியஸாக கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? ஸோ நேத்தோட கான்டெக்ஸ்டில் கிளியராக இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். பேஸ்ட் ஆன் லெவல்ஸ் மார்க் பண்ணால் நான் வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணலங்க. மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்து நமக்கு மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து அங்கங்கே ஒரு ரெஃபரன்ஸை பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ட்ரேடருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரன்ஸை பார்த்து பண்ணணுன்றது பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம லாஸ்ட் செஷனில் மார்க் பண்ணி பார்த்துருந்தோம். அது பிரகாரம் மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் ஆகிருந்தது. அந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும், அலாங் வித் யுவர் பர்சனலைஸ்டு உங்கள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கான டூல். இது வந்து 6th நவம்பர், நேத்தோடைய 6th நவம்பருக்காக நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண இதோட சம்மரி. ஓகேங்களா? இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்குது. ஓகே, அதை நீங்கள் பாருங்கள். இது பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்தது, நேத்தோடைய அப்டேட் பிரகாரம் மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஆச்சு, இந்த அபவ் லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, தென் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம மார்க்கெட் மேலே போயிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அகைன் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இந்த லெவல், நேற்று நம்ம சொன்ன அந்த பாக்ஸ் லெவல், அந்த பாக்ஸ் லெவலுக்கு மேலே இன்னைக்கு ஸ்டே பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ப்ராப்பராக இந்த இடத்துல மார்க்கெட்டு ஸ்டே பண்ணுது, இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணுது. ஸோ இதோட ஃபாலோ அப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நேற்று நான் உங்களுக்கு கைடன்ஸாக மார்க் பண்ணி கொடுத்தோம். அது பிரகாரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங் செஷனோட இருந்திருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதோட கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கான்டெக்ஸ்ட் 31st அக்டோபர், 5th நவம்பர் அண்ட் 6th நவம்பர் ப்ளஸ் டுடே வீடியோ, இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்க்கு உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கான்டெக்ஸ்ட்டில் வரக்கூடிய அந்த டெர்மினாலஜிஸ், ஓகேங்களா, அந்த காம்பனன்ட்ஸ், மார்க்கெட்டோட காம்பனன்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி இந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எஜுகேஷன் வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்குது, ப்ரீமியம் கண்டென்ட் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா கோர்சஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு ட்ரேடரை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக அவங்களை கைட் பண்ணி கொண்டு போகணும், கொண்டு போகிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் வந்து மென்டார்ஷிப் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மென்டார்ஷிப்பில் பயனடைஞ்சவங்களுடைய ஃபீட்பேக்கு அவங்க கொடுத்ததை நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் மென்டார்ஷிப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் elearnprofile.com elearnprofile.comல போயிட்டு நீங்கள் உங்களுடைய என்கொயரினா இந்த என்கொயரியில் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜில் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு யூ கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ். ஏதாவதுனா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செஷன் உள்ள போகலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் எஸ்டர்டே கான்டெக்ஸ்ட், இது நிஃப்டியோடையது. பேஸ்ட் ஆன் எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு எஸ்டர்டே நம்ம என்னென்ன கான்டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. தென் இந்த இடத்துல ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் நமக்கு மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஓகேவா? தென் இதுக்கு அபவ் சைடில் இந்த பர்டிகுலர் பையிங் டெய்லோடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த ஆஃப் பேக்கை தான் மார்க்கெட் நேற்று கிளியர் பண்ணாமல் பெண்டிங் இருக்குது, இதுக்கு மேலே கிளியர் ஆகணும். மார்க்கெட் முடியும் போது ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பேலன்ஸ்க்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்.
தென் இந்த ப்ராப்பர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவலுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் ஓவரால் மல்டிடே ஹைக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்ரோச் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலே தென் வி ஹேவ் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் ஹியர். அந்த லெவலில் தான் இன்னைக்கு என்ன இருக்குது மார்க்கெட்டு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் தான் இன்னைக்கு மார்க்கெட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நேற்றோட கான்டெக்ட்ல நம்ம ரெஃபரன்ஸாக மார்க் பண்ணியிருந்தோம். பிலோ சைடில் இந்த இடத்துல ஒரு புவர் லோ பெண்டிங் இருக்கு, இந்த இடத்துல ஒரு புவர் லோ பெண்டிங் இருக்கு. ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ணோம். இந்த ரெஃபரன்ஸ் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட்டு ரியாக்ட் ஆயிருக்கா? மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம், நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னியோட இதில் எக்ஸாக்டா இந்த பேலன்ஸை நான் மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த பேலன்ஸ்க்கு பிலோவில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனாதான் உங்களுக்கு பிலோ சைடு நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்ப குரூசியலாக பொறுமையாக இருந்து பாருங்கண்ணே. மார்க்கெட் எக்ஸாக்டா இந்த பேலன்ஸ் அபவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இந்த டெய்லுக்கு பிலோவில் ஓப்பன் ஆயிருக்கு. டெய்லுக்கு பிலோவில் இந்த பேலன்ஸ்க்கு அபவ்ல. அப்போ பிகினிங் ஆக்ஷன் என்ன இருக்கு? அப்சைடு இந்த பர்டிகுலர் லெவல், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் வரைக்கும் வந்துட்டு அகைன் டவுன். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அகைன் அப்சைட். ஸோ டூ வே ஆக்ஷனாக இருந்தது. ஏ பீரியடு டூ வே ஆக்ஷனாக இருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? தென் பி பீரியட் அந்த க்ளோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மல்டிடே ஹை லெவல்ல ரிஜெக்ட் ஆகி தென் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயாச்சு. அப்ப அந்த ரிஜெக்ஷன் சி பீரியட் என்ன பண்ணாங்க? அகைன் கம் பேக் இன்சைட். ஆனா ஏ பீரியடைய ஓப்பனுக்கு கீழே போக முடியல. இப்போ இந்த இடத்துல நான் வந்து புவர் ஹை புவர் லோன்னு ஒரு செஷன் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த செஷன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி புவர் ஹை மார்க்கெட் வச்சுட்டு வரும்போது இந்த ஏ பீரியடு இந்த ஆஃபுக்கு கீழே வரக்கூடாது, அந்த ஐபியோட ஆஃபுக்கு கீழே வரக்கூடாது. வராம மார்க்கெட் என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணும், டெவலப் பண்ணும். இங்க டெவலப் பண்ணிருக்குங்களா? பேலன்ஸ் பண்ணிருக்குங்களா? CBCDE இந்த பேலன்ஸா இருக்குங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? நேற்றுக்கு அப்புறமா இன்னைக்கு நியூவா ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. நியூவா ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து மார்க்கெட் நமக்கு அப் சைட் மூவ் ஆகுது. அது அப்படியே அழகா ஒன் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஃபாலோ ஆகி எக்ஸாக்டா இந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய லெவல்ல மார்க்கெட் இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா? கிளியரா இருக்குங்களா ரெஃபரன்ஸ்? இப்போ இந்த பர்டிகுலர் டேல இன்னைக்கு என்னென்ன இடத்துலலாம் உங்களுக்கு மார்க்கெட்ல ஆக்ஷன் ப்ராசஸ் கான்ஃபிடன்ட் பாருங்க. பிகினிங் ஆக்ஷன் இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸா உங்களுக்கு அப்சைட்ல க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? இது என்னது? இப்போ பையிங் டைல் ரெஃபரன்ஸா இன்னைக்கு இருக்கு. எங்க இருந்து? இந்த சிங்கிள் பிரிண்ட்ல இருந்து. அப்போ பையிங் சிங்கிள் பிரிண்ட் இன்னைக்கு அனாமலியா ஆயிடுச்சு. நேத்தோட சிங்கிள் பிரிண்ட் இன்னைக்கு அனாமலியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சி பீரியட் லோல இருந்து ஆக்ஷனை பாருங்க. சி டியோட லோ, இயோட லோ, எஃப்என்ஜியோட GHIJ. இந்த சில இருந்து ஜே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஒன் டைம் ஃப்ரேம் ஃபார்ம் ஆயிருக்கு. பெரிய மூவ் இல்லைனா கூட ஒன் டைம் ஃப்ரேம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன் டைம் ஃப்ரேம்னா என்னன்றது அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு இருக்கும். இப்போ லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, மார்க்கெட் அப்செட் போகும்போது ஹையர் லோ. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யாரோட பிரசன்ஸ் இருந்திருக்கு? ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ் இருக்கு. ஓடிஎஃப் வந்திருக்காங்க, அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ் வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேல அவங்க என்ன பண்ணல? நியூ மணியை இன்செர்ட் பண்ணல. அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல? நியூ மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணல? நியூ மணி இன்செர்ட் பண்ணல. அவங்க இந்த இடத்துல இந்த டே எல்லாம் பாருங்க, 1 2 3 4 5 இந்த டே எல்லாமே உங்களுக்கு ஓவர்லாப்பா இருக்குங்களா? அப்ப இது எல்லாமே ஒரு பேலன்ஸ். மார்க்கெட்ல இது எல்லாமே ஒரு பேலன்ஸ். அப்ப பேலன்ஸ்னா நாங்க என்ன சொன்னோம் அந்த வீடியோல போய் பாருங்க. பேலன்ஸ்ல மார்க்கெட் என்ன பண்றாங்க? பிசினஸ் பண்றாங்க. இந்த இடத்துல பிசினஸ் பண்றாங்க. யாரு? பையர் அண்ட் செல்லர் பிசினஸ் பண்றாங்க. மோர் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த இடத்துல வால்யூம்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு அப்புறமா
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிலோல மார்க்கெட்டு அன்னைக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த பிலோல மார்க்கெட் வெளியே வந்தாங்க. ஆனா இந்த பேலன்ஸ்க்கு பிலோ, அந்த 4 டே உடைய பேலன்ஸ் பிலோ இந்த ஸ்டேட்டஸ்க்கு பிலோல என்ன ஆச்சு மார்க்கெட்டு? பிரேக் அவுட். ஆனா பிரேக் அவுட் ஃபெயிலியர். கரெக்ட்டுங்களா? பிரேக் அவுட் ஃபெயிலியர். இப்போ அபோவ் பேலன்ஸ்ல பிரேக் அவுட் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வேணும்? பிரேக் அவுட் சக்சஸ் ஆகுமா இல்ல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுமா? இதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் முடியும் போது எந்த பீரியட்? JKLM. அப்ப எவ்வளவுங்க மார்க்கெட்டு? ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 45 நிமிஷம் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த பேலன்ஸ்க்கு நாளைக்கு மார்க்கெட் பதில் சொல்லணும். இப்ப நீங்களே சொல்லுவீங்களே மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி பாக்குறதுன்னு உங்களுக்கே இப்போ ஒரு புரிதல் வந்திருக்குமே. கிளியருங்களா? அப்ப எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா இன்னைக்கு நாளைக்கு இருக்கும்? இந்த பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த லோ, அந்த சி பீரியட் லோ இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏ பீரியோடைய இந்த பையிங் டெய்ல், இந்த பையிங் டெய்ல் அந்த பையிங் டெய்லோட லோ இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். அப்புறம் நேத்தோடைய அந்த சிங்கிள் பிரிண்ட் லெவல் இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் நேத்து லோல கிரியேட் ஆன இந்த பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டவுன் சைடு ரெஃபரன்ஸா இருக்கும். அப்ப அப் சைடுக்கு நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ்ல இருந்து அப் சைட்ல நமக்கு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த பிரைஸ் இந்த 24,000 கம்பேர் பண்ணும்போது இந்த 24,600 நோட் பண்ணுங்க. இந்த 24,000 கம்பேர் பண்ணும்போது இந்த 24,000 கம்பேர் பண்ணும்போது 24,600 பாருங்க, 600 பாயிண்ட்ஸ் நேத்தோடைய லோல இருந்து இன்னைக்கு ஹைக்கு மார்க்கெட் வந்திருக்கு. 600 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த 600 பாயிண்ட்ஸ மார்க்கெட் வந்து காஸ்ட்லி பிரைஸா ஃபீல் பண்ணுமா இல்ல சீப் பிரைஸா ஃபீல் பண்ணுவாங்களா? ஆப்வியஸ்லி இது என்னது? பிரீமியம் பிரைஸ். இப்போ இந்த பிரீமியம் பிரைஸ்ல ஒரு பையர்ஸ் வராங்க அப்படின்னா அப்போ அவங்க யாரா இருக்கணும்? அவங்க ஸ்மார்ட் மணியா இருக்கணும். அப்போ அவங்களுடைய மணி இந்த இடத்துல வருதா அப்படின்றது நாளைக்கு நமக்கு என்ன ஆகணும்? இங்க இருந்து மார்க்கெட் நமக்கு கன்வெர்ட் ஆகி போகணும். புரியுதுங்களா? அது அந்த ரெஃபரன்ஸ் நாளைக்கு பார்க்க வேண்டியது மிக முக்கியம். அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் பொறுமையா இருக்கணும். கிடைச்சாதான் அப்சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நமக்கு கிளியரா இருக்கு. புரிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைச்சிச்சிங்களா? ஃபைனல் டச் பண்ணிடுறேன். ஸ்மால் பேலன்ஸ் டெய்ல் லோ, ஐ மீன் டெய்ல் இல்லை, அது லோ, சி பீரியட் லோ, ஏ பீரியடோடைய டெய்ல், பையிங் டெய்ல், பேலன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த டேவோட ஹை ஸ்மால், இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் 600 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குல்ல, அதோட ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இது இருக்கலாம், தெரியாது. ஸோ இந்த டேவோடைய ஹை இதெல்லாம் இம்மிடியட் ரெஃபரன்ஸாக நாளைக்கு. ஓகேங்களா? முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் பேலன்ஸை இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணல, கிளியர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கல. இதை நாளைக்கு கவனிக்கணும். டவுன் சைட் ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வராங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். தென் இந்த பேலன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓவர்லோ இந்த இடத்துல போட்டு பர்ஃபெக்ட்டுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இப்போ கிரியேட் ஆயிடுச்சிங்களா? கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஓகே. இதை தவிர வேற என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும்? இங்க இருந்து மார்க்கெட் ப்ராப்பரா நமக்கு இங்கேருந்து ப்ராப்பரா மார்க்கெட் அப்சைடு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது, இந்த இடத்துல ப்ராப்பரா உங்களுக்கு அப்சைடுக்கு மார்க்கெட்டு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு இம்மிடியட் ரெஃபரன்ஸா என்னென்ன ரெஃபரன்ஸ்ல இம்மிடியட் ரெஃபரன்ஸா இருக்கும்? இந்த பர்டிகுலர் ஃப்ளோ இங்க பாருங்க, இந்த டெய்ல். ஓகேங்களா? இந்த டெய்ல், இந்த பேலன்ஸ், இந்த டெய்ல். கிளியருங்களா? அப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெய்ல், இந்த டெய்ல், அகைன் இந்த பேலன்ஸ். ஓகேங்களா?
இந்த லெவல்ஸ்லாம் நாளைக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்சைட் ரேலி கண்டினியூ ஆனால். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கிளாரிட்டியாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இதில் எப்படிங்க ட்ரேட் பிளான்லாம் பண்ணியிருக்க முடியும்? அகெயின் ஐம் டெல்லிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து எஜுகேஷன் ஒன்லி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படிங்க ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு கிடைச்சது ஒரு பி ப்ரொஃபைல். ஆனால் பி ப்ரொஃபைல்லையே அன்னைக்கு அந்த டேட்லயே உங்களுக்கு ரெக்கவரி இருந்துச்சு, ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அகைன் இந்த நாள் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போக முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே ஐ மீன் அந்த நாள் நேற்று இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்போ உங்க பொசிஷனை பில் பண்றதுக்கு மார்க்கெட் ஒரு எவிடன்ஸ் இங்க கொடுக்குது. எவிடன்ஸ். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அப்சைடுக்கான ட்ரேட் செட்டப் பண்றீங்க. அதை ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணணும், அப்சைடுக்கான செட்டப்பை ப்ராப்பர் ஹெட்ஜில் நீங்க பொசிஷன் எடுக்கணும். ப்ராப்பர் ஹெட்ஜில் பொசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த இடமே நீங்க இந்த 24,200ல நீங்க பொசிஷனை எடுத்திருந்தா கூட யூ வில் கெட் 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பொசிஷன் ட்ரேட்ல கிடைக்குது. அப்போ மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுது, என்ன ரெஃபரன்ஸ்னு நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ப்ராப்பரா உங்களுடைய ட்ரேடை பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியும். கிளியருங்களா? ஓகே, அப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சுங்களா? ஸோ நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் இந்த ரெஃபரன்ஸ், இந்த சிஏடோ, இந்த டெய்ல், இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த பேலன்ஸ் அண்ட் லோ, இதெல்லாமே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்க, உங்களுக்கு அன்னைக்கு டவுன்வர்ட்ஸ், எப்போ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல டவுன்வர்ட்ஸா வந்த மார்க்கெட், அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல டவுன்வர்ட்ஸா வந்த மார்க்கெட் இங்க டர்ன் ஆகி இந்த லெவலுக்கு மேல போக முடியல, அகைன் கம் டவுன், தென் இந்த லெவலுக்கு மேல போச்சு, ஆனா என்னாச்சு, ரிஜெக்ஷன், கம் பேக், இந்த லெவலுக்கு கீழே போனாங்க, அகைன் இங்கேயும் ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன். இப்போ இந்த இடத்துல இந்த மல்டி டேவை இன்னும், ஆனா என்ன பண்ண, மல்டி டே இன்னும் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஏரியால தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ரிஜெக்ஷன். இன்னைக்கு பாருங்க, ரிஜெக்ஷன் 21 அக்டோபர். 21 அக்டோபர் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ண இடத்துல தான் உங்களுக்கு எங்க இருக்கு இப்போ மார்க்கெட், இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வேற எக்ஸ்பைரி டே, பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா. சரிங்களா? இப்போ நீங்களே கான்டெக்ட் சொல்லிடுவீங்களா, இந்த பேலன்ஸ்க்கு அபவ்ல எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், இதெல்லாம் ஒரு ரேஞ்ச், இதெல்லாம் ஒரு ரேஞ்ச், இதெல்லாம் ஒரு ட்ரேடு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள பிஸ்னஸ் பண்றாங்க. இங்க பை பண்றாங்க, இங்க செல் பண்றாங்க, இங்க பை பண்றாங்க, இங்க செல் பண்றாங்க, இங்க பை பண்றாங்க. இப்போ இங்க செல் பண்ணுவாங்களா இல்ல இங்க பை பண்ணுவாங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் அகைன் ரெஸ்பான்சிவா இருக்குமா இல்ல இனிஷியேட்டிவா இருக்குமா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணணும், நியூ மணியை அவங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். யாரு, ஸ்மார்ட் மணி இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படிக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்ப பையரை தேடி கீழே வந்துடும். கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ரெஃபரன்ஸ் போயிடும். ஸோ நேற்றோட கான்டெக்ட்ல இந்த ரெஃபரன்ஸை இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸை நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் சிங்கிள் பிரிண்ட், அப்புறம் இந்த பேலன்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன இன்னைக்கு நடந்தது மட்டும் பாருங்க. இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் அபவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. மார்னிங் ரிஜெக்ஷன், அப் சைடும் ரிஜெக்ஷன் வந்து ஈவினிங் ரிஜெக்ஷன் ஆகுது.
ஏ பீரியட் அண்ட் பி பீரியட் ப்ராப்பர் இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் ஆயாச்சு. இனிஷியல் பேலன்ஸ் என்னன்றது அந்த வீடியோவில் போய் செக் பண்ணுங்க. இனிஷியல் பேலன்ஸ். அப்போ இனிஷியல் பேலன்ஸ் கீழே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஃபெயில்டு ஆக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்க, டார்கெட் கொடுக்கல, ஃபெயில்டு ஆக்ஷன். அப்போ டவுன் சைடு ஃபெயில்டு ஆக்ஷன் ஆயிருக்கு. ஃபெயில்டு ஆக்ஷன் ஆன பிறகு மார்க்கெட் உள்ள போனா என்ன பண்ணும், இந்த ஐபியோட ஆஃப் இந்த இடத்துலயே மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ்ல இருந்து என்ன பண்ணும், டிசிஷன் எடுக்கணும். அப்போ மார்க்கெட்ல இப்ப என்ன பண்ணல சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணல, ஒன்றும் டிசிஷன் எடுக்கல. அப்போ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணல, இது வந்து பேங்க் நிஃப்டி தானே, அந்த ஸ்டாக்ல என்ன பண்ணல, நியூ மணியை இன்னும் இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆகல. ஓகேங்களா, புரியுதுங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம பண்ண முடியாது. இப்போ இந்த இடம் என்னது, இந்த இடம் உங்களுக்கு நாளைக்கு இந்த பேலன்ஸ்டா இருக்கனால இந்த பேலன்ஸ்க்கு மேல மார்க்கெட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கான எவிடன்ஸை நமக்கு கொடுத்த பிறகு நம்ம அப்சைட் டைரக்ஷன்ல நீங்க ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ நிஃப்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே ட்ரேட் செட்டப் இங்க பேங்க் நிஃப்டிக்கும் பொருந்தும். எப்படிலாம் நீங்க ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா அதுக்கு கான்டெக்ட் பிரகாரம் நம்ம டே டு டே பார்க்கும்போது நம்மளால பொசிஷனா ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் கன்வெர்ட் ஆகும் பொழுது, இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு இப்படி கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கும்போது 51,800ல நீங்க இங்க பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ செட்டில் ஆயிருக்கு. இந்த 800 பாயிண்ட்ஸை நம்ம பொசிஷனா கேப்சர் பண்ணிருக்க முடியும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை கான்டெக்ட் வைஸா நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அப்போ ரெஃபரன்ஸ் என்ன, நாளைக்கு ட்ரேடுக்கான ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துருங்களா? நாளைக்கு ட்ரேடுக்கான ரெஃபரன்ஸ் வந்து டவுன் சைடு முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா நியூ மணி இன்னும் வரல. ஓகே, நியூ மணி இன்னும் வரல. அப்போ எனக்கு எந்த பக்கம் ரிஸ்க் இருக்கு மார்க்கெட்ல, டவுன் சைடு எனக்கு ரிஸ்க் இருக்கு. அப்போ டவுன் சைடு ரிஸ்க்ல ரெஃபரன்ஸை நான் பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் தான் மார்க்கெட் இப்போ ஷூட் அப் கொடுத்தாங்க. தென் இந்த இடத்துல ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட், பையிங் சிங்கிள் பிரிண்ட், அகெயின் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நாளைக்கு இன்கேஸ் இந்த ஃபெயில்ட் ஆக்ஷன், இந்த ரெஃபரன்ஸ் சியோட லோவோ நாளைக்கு நல்ல ரெஃபரன்ஸ், இங்க இருந்து மார்க்கெட் ப்ராப்பரா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு வரணும். அப்பதான் இங்க டவுன் சைட் ஆகும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ண முடியும், டவுன் சைடுக்கான பொசிஷனை நீங்க எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து இன்னும் ஸ்டில் மார்க்கெட் என்ன இருக்கு, ஸ்டில் ஒரு ரேஞ்ச் தான். மார்க்கெட் ஸ்டில் வந்து ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நமக்கு ஒன்றும் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் ஆகும். கிளியருங்களா? கான்டெக்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட் பேஸ்டா நீங்க ட்ரேட் பண்ண பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா இந்த சீரியல் பிரகாரம் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். புரிஞ்சிட்டு இந்த கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் நீங்க பாருங்க, வெபினார்ஸ்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? இதை தவிர இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். அது டே பை டே நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் எங்களை கேட்கறதுக்கும் நான் வந்து நேற்றே அந்த லிங்க் வந்து குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அது அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம். அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும் போது அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எஜுகேஷன் வைஸாக நம்ம தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி நாலேஜபிளாக நம்ம என்ன இருக்கோம், மார்க்கெட் ப்ரொஃபைலில் நாலேஜபிள் ட்ரேடராக இருக்கணும். கிளியருங்களா? இப்போ ஃபைனல் டச் கான்டெக்ஸ்ட் ஃபார் 7th நவம்பர். கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன நம்ம நோட் பண்ணோம், நிஃப்டியில் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம். மார்க்கெட் ஸ்டேட்டஸில் அபோவுக்கு வந்திருக்கு, ஆனால் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த பீரியட்ல ஸ்லைட் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கு. மேபி இங்கேருந்து வந்த ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கலாம், லாங் லிக்விடேஷனாகவும் இருக்கலாம். அதை பற்றி வரி பண்ண வேணாம். நமக்கு தேவை ரெஃபரன்ஸ். ஸோ நாளைக்கு இந்த ரெஃபரன்ஸ்க்கு அபோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஏன்னா இன்னைக்கு எதுவுமே ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்டே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆகலை. அது ஒரு பெரிய ஒரு கேப். இந்த இடத்துல நமக்கு பையிங் டெய்ல் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த செல்லிங், நேத்தோட செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கு, இங்க புவர் லோ இருக்கு, இந்த புவர் லோ இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்க்கணும். அப் சைடில் இருக்க ரெஃபரன்ஸ் அந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ்ல அந்த இந்த இடத்துல 2 ப்ரொஃபைல் இருக்கும். அந்த 2 ப்ரொஃபைலோட டெய்ல் அண்ட் பேலன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் நான் காமிச்சேன். பேங்க் நிஃப்டிக்கு இது நிஃப்டிக்கு.
இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம எக்ஸாக்டா மார்க்கெட் எனக்கு ஸ்டில் இந்த ரேஞ்ச் ஓகேவா. இந்த இடத்துல நமக்கு அவங்க ஃபர்தரா இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா, ஓடிஎஃப் பிரசன்ஸ் நமக்கு கிடைக்குதா, இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களான்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்த இடம் என்ன உங்களுக்கு ப்ராப்பர் ஒரு டிமாண்டா ஒர்க் ஆகும். கிளியருங்களா? அண்ட் இந்த டிமாண்டு கீழே மார்க்கெட் கிரியேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 1/1 ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் பிரகாரம் உங்களுக்கு மார்க்கெட் டவுனுக்கு வரும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை திரும்பவும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க? பேங்க் நிஃப்டியில் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? பிபிஓசி. பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க? பிபிஓசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பிபிஓசியோட குவாலிட்டி என்ன இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். பிபிஓசியோட குவாலிட்டி என்ன, பிபிஓசினா என்னன்றதை அந்த வீடியோவில் போய் பாருங்க. அப்போ நாளைக்கு இந்த பிபிஓசி என்ன பண்ணோம்னா ப்ரைஸை அட்ராக்ட் பண்ணும். ஏன் அட்ராக்ட் பண்ணும்? திஸ் இஸ் வெல் பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். இங்கே என்ன நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில்? மோர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ப்ராப்பர் பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே யார் பையர் செல்லர் 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. என்ன பெண்டிங் இருக்கு? டிசிஷன் பெண்டிங் இருக்கு. டிசிஷன் பெண்டிங் இருக்கு. இப்போ இந்த டிசிஷன்ல இருந்து மார்க்கெட் இங்க இருக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இங்க இருந்து ஆக்ஷன் ப்ராப்பரா போக முடியல, இல்ல ஓப்பன் ஆகி ப்ராப்பரா ஆக்ஷன் போக முடியல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணியாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த பிபிஓசிக்கு மார்க்கெட் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேலன்ஸ்க்கு பிலேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஆக்ஷன் ப்ராப்பரா போக முடியாம ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்பவும் இந்த பிஓசிக்கு மார்க்கெட் வந்துடும். பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ கீழே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாயிண்ட் என்ன இருக்கு? இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி திரும்பி அந்த ஓப்பனை பிளாக் பண்ணுதுன்னா உங்களுக்கு எங்க வந்துடும்? பிபிஓசிக்கு வந்துடும். நாளைக்கு மார்க்கெட் இங்க மேலே ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ப்ராப்பரா ஆக்ஷன் வந்து இல்லை ஃபெயில் ஆகி வருதுன்னா நேராக இந்த அட்ராக்டுக்கு வந்துடும். இதுதான் பிபிஓசி செட்டப். இந்த பிபிஓசி செட்டப்ல நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் செஷன்ஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பர்டிகுலர் சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை அந்த லிங்க்கில் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் 7th November கான்டெக்ஸ்ட். ஓகே, தட்ஸ் ஃபார் த டே. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களோட ஆதரவுக்கு நன்றி.